गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை, உத்தராயண காலம், ஆனி மாதம் 2ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:54 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி மதியம் 2:04 மணி வரை பஞ்சமி திதி. அதற்கு பின்பாக ஷஷ்டி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 12:16 மணி வரை திருவோணம் நட்சத்திரம். அதற்கு பின்பாக இரவு 11:53 மணி வரை அவிட்டம் நட்சத்திரம். அதற்கு பின்பாக சதயம் நட்சத்திரம் இருக்கின்றது. அதிகாலையில் 12:16 மணி வரை அமிர்த யோகமும், அதற்கு பிறகு அதிகாலை 5:53 மணி வரை மரண யோகமும், அதற்கு பின்பான நாள்ல சித்த யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை 12:16 மணி வரை திருவாதிரை நட்சத்திரம். அதற்கு பின்பாக இரவு 11:53 மணி வரை புனர்பூசம். அதற்கு பின்பாக பூசம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய திதியில என்னென்ன காரியங்களை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். எல்லா விதமான சுப காரியங்கள் தொடங்குவதற்கும் இந்த திதி மிகவும் உகந்ததாக இருக்கின்றது. குறிப்பாக வளைகாப்பு சம்பந்தமான நல்ல காரியங்களுக்கு இன்றைய திதி உகந்ததாக உள்ளது. மருந்து உட்கொள்ள விரும்பக்கூடிய நபர்கள் இன்றைய திதியில் ஆரம்பிக்கலாம். ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட மருத்துவ ரீதியிலான விஷயங்களையும் இந்த தினத்தில் முயற்சிகள் எடுக்கலாம். இன்றைய திதிக்கு அதி தேவதையாக வரக்கூடிய பார்த்தீங்கன்னா நாக தேவதைகள். நாகதோஷத்தினால ஏதாவது பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல நாக பிரதிஷ்டை செய்து வழிபாடுகள் செய்யும் பொழுது இந்த தோஷம் விலகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன், குரு பகவான் மற்றும் புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும் தொழில் ஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக லாபஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். தொழில் முறைகள்ல உங்களுடைய பிள்ளைகள் வழியில தந்தை வழி உறவுகள், மனம் விரும்பிய நபர்கள், மனம் விரும்பிய நண்பர்கள், இவங்க வழியில இருந்தெல்லாம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. பூர்வீக சம்பந்தமான தொழில் முறைகளை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. யாகம் சம்பந்தப்பட்ட தொழில் முறைகள்ல நல்ல முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. தீர்த்த யாத்திரை சம்பந்தமான விஷயங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய தொழில் முறைகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான பணி இல்லைனா தொழில் சார்ந்த முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது உறவு முறைகள், நண்பர்கள், பிள்ளைகள் இவங்க வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பதவி சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த லாப நிலைகளை எல்லாமே இன்றைய தினத்துல மதியத்துக்கு அப்புறமா அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது.
இருக்கின்றது. மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாகவும் இருக்கின்றது. சற்று அவசரமான விஷயங்களை மட்டும் முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகளை இன்றைய தினத்தில் குறைத்து கொள்ளலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் பொறுமையோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பழனி முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது பாக்யஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக தொழில் ஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது பதவிகளில் இருக்கிறீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நன்னடத்தைகளால நற்பெயர் பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. டிகிரி சம்பந்தமான படிப்புகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய தந்தை கிட்ட படிப்பு சார்ந்த விஷயங்கள் குறித்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் அதிகமானதாக இருக்கும். சொந்தமாக வீடுகள் வாங்கலாம், மனைகள் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம்னு முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தும் தந்தை கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் ரீதியில ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அம்மா கிட்ட இருந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியில ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. கட்டுமான பணி சார்ந்த விஷயம், வாகனம் சம்பந்தமான பணி சார்ந்த விஷயம், விவசாயம், பண்ணை சம்பந்தமான விஷயங்கள், உற்பத்தி துறை, தொழிற்சாலை சம்பந்தமான பணிகள், இந்த மாதிரியான பணி ரீதியிலான முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்களின் பொழுது கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால நன்மை அடையக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. வளமான தினமாக இன்றைய தினம் உள்ளது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்படாம செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் ஆயுள் ஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக பாக்யஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது புதிதான முயற்சிகளை அறவே தவிர்த்து விடலாம். மனதளவுல சற்று உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும், குழப்ப நிலைகள் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத மதிய நேரம் வரைக்கும் சற்று ஒதுக்கி வைக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. பயணங்களின் பொழுது அலைச்சல்கள், இடையூறுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில எதிர்பாராத பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. சகோதர வழியில, மாமனார், வேலையாட்கள் இவங்க வழியில ஒரு சிலருக்கு பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள், ஆவணம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகளோடு பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சற்று குறைந்திடும். பதவி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சிறிய அளவிலான ஆன்மீக பயணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடிய நல்ல தினமாகவும் மதியத்திற்கு பின்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அவசரப்படாம செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்ல மதிய நேரம் வரைக்கும் தவிர்த்திடலாம்.
சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அவசரப்படாமல் செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசி நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் ரங்கம்மன்னார் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் கலத்திரஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக ஆயுள் ஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான காரியங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. குடும்ப நபர்கள் வழியில இருந்து இல்லைன்னா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியிலிருந்து வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பிசினஸ் சம்பந்தமான முயற்சிகளுக்கு குடும்ப ரீதியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்திலையும் நிதானங்கள் அவசியம். பேச்சுவார்த்தைகள்ல கவன நிலைகள் முக்கியம். இன்றைய தினத்துல குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகுந்த நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது. பூசம் நட்சத்திரக்காரங்கள் புதிதான செயல்பாடுகள், காரியங்கள் இதையெல்லாம் இன்றைய தினத்தில் தவிர்த்து விடலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகளோ தொந்தரவுகளோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும் திருமணம், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம். மதிய நேரத்திற்கு பின்பாக இன்சூரன்ஸ், உயில் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும் ருணரோக சத்துருஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக களத்திரஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். மதிய நேரம் வரைக்கும் செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தலை சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ஏதாவது கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல சற்று நிதான நிலைகள் அவசியம். வேலை ரீதியிலான முயற்சிகள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், பிசினஸ் ரீதியிலான முயற்சிகள், வங்கி சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கொஞ்சம் அவசரப்படாமல் செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ளலாம். எந்த ஒரு காரியங்கள் செய்யும் பொழுதும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உடல் நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. வேலை ரீதியிலான முயற்சிகளையும் எடுத்து செய்யுங்க. விடுபட்டு போன வேலைகளை தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள், செலவு சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம். எந்த ஒரு காரியத்திலையும் தேவையில்லாத அவசரத்தை முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு.
கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அதற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது ருணரோக சத்ருஸ்தானத்திலும் அமர்வு பெறுகின்றார். மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மனம் விரும்பிய நபர்கள், மனம் விரும்பிய நண்பர்கள், இவங்களுக்கு நீங்க உதவுற மாதிரியான சூழல்கள் வரலாம். இந்த மாதிரியான செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு மறைமுகமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது ரகசியமான விஷயங்கள் வழியில ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அதன் வழியில ஏதாவது இடையூறுகள், பிரச்சனைகள் இருக்கலாம். செலவினங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. வரவும் செலவும் சமமாக கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வைத்தியம், மருத்துவம், இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. வீட்டில் இருந்தோ வேறு ஏதாவது பிரச்சனைகள் வழியிலேயோ பிரிந்து சென்றிருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து வழக்கு தொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. உடல்நல கவனமும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பயண ரீதியிலான விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம். பேச்சுவார்த்தைகள்ல மதியத்திற்கு பின்பாக நிதான நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல வேலை ரீதியிலான முயற்சிகள்ல மதியத்திற்கு பின்பாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம். செயல்பாடுகள்ல தேவையில்லாத அவசர நிலைகளை முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளிகொண்ட பெருமாள் வழிபாடு. ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் சுகஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டகரமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். வீடு வாங்கக்கூடிய விஷயங்கள், வாகனங்கள், மனைகள் வாங்கக்கூடிய விஷயங்கள், இதன் வழியில எதிர்பார்த்த லாப நிலைகள், நன்மை நிலைகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. சங்கம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில கட்டிடங்கள் அமைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. வீட்டில் நல்ல விசேஷங்கள் குறித்த முயற்சிகள், அது குறித்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வீட்டில் குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் வழியில மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. மனதளவில் சின்ன சின்ன அவசரமான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் இருக்கலாம். அதில் மட்டும் கொஞ்சம் நிதான நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது. மனம் விரும்பிய நபர்கள் இவங்களோடு உல்லாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு செயல்பாடுகளில் அவசர தன்மையை குறைக்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், குடியுரிமை வாங்கக்கூடிய முயற்சிகள், இந்த மாதிரியான மிகவும் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் எடுக்கலாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், ஆன்மீகம் இல்லைன்னா நல்ல விஷயங்கள் குறித்த பயணங்கள், இந்த மாதிரி பயண ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள்லையும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு.
விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினம் முழுவதுமாக தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. காலை நேரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து உங்களுடைய சகோதர சகோதரிகள், மாமனார் இவங்க கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. நல்ல முன்னேற்றங்கள், தொழில் முறைகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. பணியிடங்கள்ல பதவி உயர்வு சம்பந்தமான விஷயங்கள்ல உத்தரவுகள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. தொழில்முறைக்கு தேவையான இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள், தொழில்முறை சார்ந்த பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்து உங்களுடைய அம்மா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. நிர்வாகத்திறன் சார்ந்த அதிகாரிகளாக எல்லாம் பதவி ரீதியிலான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. தொழில் முறைக்கு தேவையான கட்டிடங்கள் அமைக்கக்கூடிய முயற்சிகள், இடம் சார்ந்த விஷயங்களை பார்க்கக்கூடிய முயற்சிகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள், இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம். அதிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல அவசரப்படாம செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு. ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் தனஸ்தானத்திலும் மதியத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது சகோதரஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்துல பல்வேறு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மதிய நேரம் வரைக்கும் வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னா அதன் வழியிலிருந்து வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் முழுவதுமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்தும் பணவரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ஆன்மீக காரியங்கள், தர்ம காரியங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில் இருந்தும் இன்றைய தினத்துல நன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள், அதன் ரீதியிலான ஒப்பந்தங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். கோவில் சொத்துக்களை குத்தகைக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான சூழல்கள் இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான உடன்படிக்கைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. கல்வி சம்பந்தமான சான்றிதழ்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. சட்டத்துறை சார்ந்த துறைகளில் எழுத்தர் சம்பந்தமான பணிகளுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளலாம். உங்களால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உடல் நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது. விடுபட்டு போன வேலைகளையும் திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது.
உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகவும் வேகமாக போகிறீங்கன்னா அதுல மட்டும் கவன நிலைகள் அவசியம். இன்றைய தினத்துல அதிக வேகம் சார்ந்த விஷயங்கள், அவசரம் சம்பந்தமான விஷயங்கள், இதை மட்டும் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் ராசியிலேயே அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாக தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகின்றார். இன்றைய தினம் முழுவதுமாக அவசரத்தன்மையை நீங்க குறைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் மிகுதியாக இருக்கின்றது. மதிய நேரம் வரைக்கும் சற்று குழப்ப நிலைகள், தடுமாற்ற நிலைகள், மனதளவுல உளைச்சல் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கலாம். உங்களுடைய பெயருக்கு களங்கம் வரவிடாதபடியான செயல்பாடுகளை எடுத்து செய்ய வேண்டியது அவசியம். கொஞ்சம் கூடுதல் கவன நிலைகளோடு எந்த ஒரு செயல்பாடுகளிலையும் ஈடுபட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள், முயற்சிகள், இதன் ரீதியில ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பழைய பொருட்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. தரகு பணியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான பணிகள் வழியிலிருந்து இன்றைய தினத்தில் லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. ஒரு சில வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலிருந்தும் நன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எதிர்பாராத வகைகளிலிருந்து வரவுகள் இருக்கும். ஆனால் வார்த்தைகளில் நிதான நிலைகள் மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. கண் சம்பந்தமான பகுதிகளில் கவன நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் இதிலெல்லாம் கவனங்கள் அவசியம். அவசரப்படாமல் செயல்பட வேண்டிய முக்கியமானதாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகளால் நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக எதிர்பார்த்த நல்ல வரவுகளை அடையக்கூடிய சூழல்கள் உள்ளது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்ப நிலைகள், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும் ராசியிலிருந்து விரயஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக ராசியிலும் வந்து அமர இருக்கின்றார். இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கண் பகுதிகள், பாத பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய மனைவி வழியில், நண்பர்கள் வழியில், பிள்ளைகள் வழியில், இவங்க வழியில எல்லாம் ஏதாவது செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மறைமுகமான ரகசியமான விஷயங்களில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கடனாக வாங்கின பொருளை திரும்ப கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். பணமோ பொருளோ அதை திரும்பவும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த முயற்சிகள், பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், இதன் ரீதியிலான ஈடுபாடுகளும் முயற்சிகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. செயல்பாடுகள்னு பார்க்கும் பொழுது ரொம்பவும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆனால் அவசரமாக செயல்படுவதை மட்டும் முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. கொஞ்சம் நிதானமாக செயல்படும் பொழுது நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. மனைவி வழியிலிருந்து மதியத்துக்கு அப்புறமா சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது.
அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு செயல்பாடுகளில் நிதானங்கள் அவசியம். எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் மிகுதியானதாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியில நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது ராசியிலிருந்து லாபஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக ராசியிலிருந்து விரயஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் லாப நிலைகள் அதிகரிக்கும். வேலை ரீதியிலான முயற்சிகள், தேடுதல்கள் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து எதிர்பார்த்த நன்மையான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உடல்நல சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியில உடல்நல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்த நபர்களுக்கு அதன் வழியிலிருந்து லாப நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. விரும்பிய வேலை ரீதியிலான முயற்சிகள் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது சற்று செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம். கண் சார்ந்த பகுதிகள், பாத பகுதிகள், இந்த மாதிரியான பகுதிகளில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மறைமுகமான, ரகசியமான இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கடன் வாங்குறது, கடன் கொடுக்கிறது உள்ளிட்ட விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல அதிக அவசரப்பட்டு செயல்படுவதை மட்டும் முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. அதன் வழியிலிருந்து இடையூறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான முயற்சிகள், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கலாம். நமக்கு எதுல வெற்றி கிடைக்கணுமோ அதன் சார்ந்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சும் மஞ்சளும் கலந்த நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.